ஓம் சாந்தி. 27/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுமா. சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட உடலாவது நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுத்து வந்திருக்கிறாரு. நம்ம இறைமானவர்கள் மிக கவனமா இந்த ஞானங்களை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது. இதனிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாங்கள் பிரம்மாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுடைய தொடர்பு நேரடியாக சிவபாபாவுடன் என்ற சிந்தனை ஒருபோதும் வரக்கூடாது. இப்ப மாயா எப்படி வேலை செய்யுதுன்னா, அகங்காரம் எல்லாம் வந்துருது உள்ளார. அதனால மாயாட்ட எச்சரிக்கையா இருங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்த பிரம்மா பாபா நாங்க ஏன் ஏத்துக்கணும், இவரு ஒரு மனுஷர் தானே, இவரையா நாங்க ஏத்துக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. நாங்க டைரக்டா சிவனை நினைச்சுக்கிறோம், இவர் எதுக்கு நடுவுல அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிந்தனை ஒருபோதும் வரக்கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பக்தியில பாத்தீங்கன்னா, நந்தியை பார்த்துட்டு தான் சிவனை போய் பார்க்கணும்ல. இந்த நந்தி எதுக்கு நடுவுல வச்சிருக்கீங்க நம்ம கேட்கறது இல்ல. நந்தியை பார்த்துட்டு தான் சிவனை பார்க்க போறோம். ஆனா இங்க மட்டும் நம்ம பிரம்மா பாபா போட்டோ எதுக்குன்ட்டு கேக்குறாங்க சிலர். அந்த மாதிரி சிந்தனை ஒருபோதும் வரக்கூடாதுன்றாரு. கேள்வி: எந்த குழந்தைகள் மீது அனைவருடைய அன்பும் தானாகவே ஏற்படுகிறது? எந்த மாதிரி குழந்தைகள் மீது எல்லாருக்குமே அன்பு தானாக ஏற்படுது? பதில்: முதலில் அனைத்து விஷயங்களையும் தனக்குள்ளே நடைமுறைப்படுத்திவிட்டு பிறகு மற்றவர்களுக்கு சொல்பவர்கள் மீது அனைவருடைய அன்பும் தானாகவே ஏற்படும். இப்ப நம்ம ஸ்ரீமத் இங்க வந்தவனே பாபா ஸ்ரீமத்தை நிறைய சொல்றாரு. அந்த ஸ்ரீமத்தை ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்திட்டு பிராக்டிக்கலா அதை செஞ்சு பார்த்துட்டு அதோடைய கஷ்டம் எல்லாம் நமக்கு தெரியும். திடீர்னு நம்ம வீட்டுல மாறும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் எல்லாமே நமக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் மற்றவங்களுக்கு சொல்லணும். நம்ம எடுத்தவங்க நம்ம ஃபாலோ பண்ணாம மற்றவங்க மட்டும் ஃபாலோ பண்ண சொல்றது, இல்ல நம்ம ஃபாலோ பண்ணிட்டோன்றதுக்காக மற்றவங்களையும் சொல்றது, இதெல்லாம் கூட நிறைய விஷயம் தப்பு. ஆனா பாபா சொல்றாரு, நம்ம ஃபர்ஸ்ட் பிராக்டிக்கலா வாழ்க்கையில எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தி எல்லா ஸ்ரீமத்தும் நமக்கு செயல்பட முடியுது. அதனால நமக்கு எல்லாமே ஈஸியா இருக்கு, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னா நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லணும். அந்த மாதிரி சொல்லவங்க மேலதான் எல்லாருடைய அன்பும் தானாகவே ஏற்படும் சொல்றாரு. ஞானத்தை தனக்குள் முதலில் தாரணை செய்து பிறகு பலருக்கும் சேவை செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் இந்த ஞானத்தை முதல்ல நம்ம தாரணை செய்யணும், நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும். அப்புறம் பலருக்கும் நம்ம சேவை செய்யணும். அப்போது அனைவரின் அன்பும் கிடைக்கும் சொல்றாரு. அப்பதான் எல்லாருடைய அன்பும் கிடைக்கும். தான் செய்யாமல் பிறருக்கு சொன்னால் அவர் சொல்வதை யாரேனும் ஏற்பார்களாம். இப்ப நம்ம செய்யவே இல்லை, நம்ம செய்யாம மத்தவங்க மட்டும் போயிட்டு சொல்லிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் செய்யுங்க, பாபாவை நினைங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு. நம்மளே பாபாவை நினைக்காம பாபாவை நினைங்க சொன்னா மற்றவங்க எப்படி கேட்பாங்க? அதனால நீங்க ஃபர்ஸ்ட் செய்யணும். எந்த ஒரு ஸ்ரீமத்தா இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு மத்தவங்க போய் சொல்லும் போது அவங்க ஆமா கரெக்ட் தான், இவங்க நடைமுறையிலே அப்படிதான் இருக்கிறாங்க, அதனாலதான் நம்ம சொல்றாங்கன்ட்டு ஏத்துக்குவாங்கன்றாரு. அவர்கள் பண்டிதர் போல ஆகிவிடும். யார் செய்யாம மத்தவங்க போய் மத்தவங்கள்ட்ட போய் இதெல்லாம் செய்யுங்க செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க எப்படின்னா பண்டிதர் மாதிரின்னு சொல்றாரு. பண்டிதர்னு ஒரு கதை இருக்கு. அவர் என்னன்னா, அந்த ஆத்த கடந்து போங்க அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாருக்கும் சொல்லுவாரு, ராமநாமமா இந்த கிருஷ்ணநாமமா ஜெபிச்சுக்கிட்டே போனா எதுவும் நம்மள பண்ணாது, யாரை நம்மளை ஏத்துட்டு போகாது, அப்படியே போக வேண்டியதான் அப்படின்ட்டு வாயாலே சொல்லுவாரு. இவர் சொல்றதை கேட்டுக்கிட்டு எல்லாரும் பெண்கள்லாம் வருவாங்க, எல்லாரும் இவர் சொல்றதை கேட்டு எல்லாரும் கடந்து போயிடுவாங்க. ஆனா இவர் போகவே மாட்டாரு. இவரும் இங்கேதான் உட்காந்துருக்காரு, பயப்படுவாரு அந்த ஆத்தா கடக்கிறதுக்கு. அந்த மாதிரி பண்டிதர் மாதிரி ஆயிடாதீங்கன்றாரு. நீங்க மத்தவங்களுக்கு சொல்லி மத்தவங்க ஃபாலோ பண்ணி உங்களை முன்னேறி போயிடுவாங்க, ஆனா நீங்க பண்டிதர் மாதிரி ஆயிட போறீங்கன்றாரு. ஓம் சாந்தி. குழந்தைகளிடம் தந்தை கேட்கிறார், ஆத்மாக்களிடம் பரமாத்மா கேட்கிறார். இப்ப குழந்தைகள்னா நம்ம ஆத்மான்னா ஆத்மாவுடைய அப்பா பரமாத்மா நம்மகிட்ட கேட்கிறாரு, நாம் பரம்பிதா பரமாத்மாவின் அமர்ந்திருக்கிறோம் என்பதை அறிகிறீர்களான்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? யார் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறீங்க? நம்ம அப்பா முன்னாடி, பரம்பிதா பரமாத்மா முன்னாடி உட்கார்ந்துருக்கோன்றத தெரிஞ்சுக்குவீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. பாபாவுக்கு தனது ரதம் இல்லை என்ற நிச்சயம் இருக்கிறது அல்லவா? இப்ப சிவபாபாவுக்கு அவர் உடல் கிடையாதுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் பிறப்பிறப்புல வர்றதில்லை, அந்த நிச்சயம் இருக்குதான்றாரு. இந்த புருவமத்தில் தந்தையின் இருப்பிடம் உள்ளது. இந்த பிரம்மா பாபாவுடைய உடல்ல அவர் அவதரிக்கிறாரு, அவரும் பிரவேசம் செய்யறாரு. அந்த புருவமத்தி தான் அவருடைய இடம். தந்தை அவரே சொல்றாரு, நான் இவருடைய புருவமத்தியில் அமர்கிறேன். அவரே சொல்றாரு, நான் பிரம்மா பாபாவோட உடல்ல தான் வரேன், இவருடைய சரீரத்தை கடனாக எடுக்கிறேன், நான் ஆசிரியரா பாடம் எடுத்தேன், நானும் சொல்றதுக்காக இந்த உடல்ல லோனா எடுத்திருக்கிறேன். ஆத்மா புருவமத்தியில் அமர்வது கூட தந்தையும் கூட இங்குதான் அமர்கிறார்.
இப்ப நம்ம எப்படி ஆத்மா நம்ம புருவ மத்தியில இருக்கிறோம், அந்த உடலை இயக்கிற சக்தியா இருக்கிற மாதிரி பாபாவும் அந்த புருவ மத்தியில தான் வந்து உட்கார்றாரு. பிரம்மாவும் இருக்கிறாருங்க, சிவபாபாவும் இருக்கிறாரு. இந்த பிரம்மா இல்லை என்றால் சிவபாபாவும் இருக்க மாட்டார். இந்த பிரம்மா பாபா அந்த உடல்ல இல்லைன்னா அப்புறம் அவருக்கு உடல் சிவபாபாவுக்கு எப்படி உடல் கிடைக்கும்? இந்த பிரம்மா பாபா இல்லைன்னா சிவபாபாவும் நமக்கு கிடைக்க மாட்டார். சிலர் நாங்கள் சிவபாபாவை தான் நினைவு செய்வோம், பிரம்மாவை அல்ல என்று சொல்லலாம். சிலர் அப்படிதான் இருக்கிறாங்க. சிலர் வந்து பிரம்மா பாபா போட்டோ பார்த்தா பிடிக்கல, ஏன்னா அவங்க பக்தியில நிறைய போட்டோவா பார்த்து வழிபட்டு வந்து இங்கேயும் இந்த மாதிரி போட்டோ வச்சிருக்கோம், அவங்க இவரையா நாங்க ஃபாலோ பண்ணோம், இவரையா வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறவங்க நாங்க சிவபாபா தான் நினைப்போம், சிவனை தான் நினைப்போம். சிவபக்தர்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்க, தீவிரமா சிவனை மட்டும்தான் லிங்கத்தை வழிபடுறாங்க இல்லையா, அதனால இவரை எதுக்கு நாங்க நினைக்கிறோம் கேக்குறாங்க. ஆனா சிவபாபா எப்படி பேசுவார்? பாபா கேக்குறாரு, சிவபாபா தான் நினைக்கிறீங்க, ஆனா சிவபாபா எந்த வாய் மூலமா உங்கள்ட்ட பேசுறாரு? பிரம்மா பாபா வாய் மூலமா தானே பேசுறாரு. அவர் உடலை லோன் எடுத்து வந்திருக்கிறாருல. எப்போதும் சிவபாபாவை மேலே பரந்தாமத்தில் இருப்பதாக நினைவு செய்தபடிதான் வந்தனர். எப்பவுமே நம்ம பக்தியில கூட மேல இருக்கிறார் கடவுள், பரந்தாமத்துல இருக்கிறதா தான் நினைவு செய்துட்டு வந்தோம். நாம் தந்தையுடன் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்று இப்போது குழந்தைகளாக நீங்கள் தெரிஞ்சிருக்கிறோம். இப்ப அந்த பரந்தாமத்துல இருக்கிற பரந்தாமனே தான் கீழே இறங்கி வந்திருக்கிறாரு, நமக்காக வந்து அந்த உடல்ல அவதரிச்சுக்கிறாரு. இப்ப நம்ம அவர் கூட இருக்கிறோம்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சிவபாபா மேலே இருக்கிறார் என்று புரிந்து கொள்ளவில்லை. இப்ப நமக்கு பாபா கீழே வந்துட்டாரு, மேல இருக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா பிரம்மா பாபா உடல்ல வந்திருக்கிறாரு, சிவன் தான் உடல்ல வந்து அவர் பேசுறது பாத்தீங்கன்னா சாதாரண மனுஷன் பேசுற மாதிரியே இல்ல, நிறைய எல்லாத்தையும் சொல்றாரு ரகசியம் எல்லாம். இது பிரம்ம பாபாவுக்கே தெரியாத ரகசியம் எல்லாம் வெளிப்படுது. அப்ப யார் பேசுறாங்க? அப்ப சிவபாபா தானே பேசுறாரு. அப்ப அவர் மேல இல்லை, இங்கேயே இருக்கிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். பக்தி மார்க்கத்தில் சிவபாபா மேலே இருக்கிறார், அவருடைய சிலை இங்கே பூஜிக்கப்படுகிறது என்று சொல்லி கொண்டிருந்தனர். பக்தியில சொன்னாங்க கடவுள் வந்து மேல இருக்கிறார், ஆனா அவருடைய லிங்கம்ன்றது அந்த சிலை வந்து இங்க கீழே வழிபடுறோம். இவை மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் சொல்லி சொல்றாரு. தந்தையோ நாணக்கடல், நாணம் நிறைந்தவர் என்று அறிந்திருக்கிறீர்கள் எனும்போது எங்கிருந்து ஞானத்தை கூறுகிறார்? இப்ப கடவுள் வந்து ஞானக்கடல், எல்லாமே தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லும் போது அவர் எங்க வந்து ஞானத்தை சொல்லுவார்? மேல இருந்து வானத்துல இருந்தே சொல்லுவாரா? சரியா? கீழே வந்து வாய் மூலமா தானே பேசணும். அதனால பிரம்மாவின் உடலில் இருந்துதான் நமக்கு கூறுகிறார். நாங்கள் பிரம்மாவை ஏற்பதில்லை என்று பலர் கூறுகின்றனர். நிறைய பேர் சொல்றாங்க நாங்க பிரம்மாவெல்லாம் ஏத்துக்க மாட்டோம், ஆனால் நான் இவருடைய வாயின் மூலமாக தான் என்னை நினைவு செய்யுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சரி, இவரை ஏத்துக்க மாட்டேன்றீங்க, இருந்தாலும் இவர் உடம்பு மூலமா தான் நானே உங்களுக்கு கிடைக்கிறேன். இவர் உடல்ல வந்து நான் இவர் வாய் மூலமா தான் உங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்றேன், என்னை நினைவு செய்யுங்கள்ட்டு உங்களுக்கு சொல்றதே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா தான். இன்ஸ்ட்ருமெண்ட்டை மதிக்காம இருந்தா நல்லதா? ஏன்னா இவர் இல்லைன்னா நான் எப்படி வருவேன்? அப்ப இவர் இல்லைன்னா நம்ம சிவனால வர முடியாது. அதனாலதான் பக்தி மார்க்கத்துல நந்தி இல்லைன்னா சிவன் இல்லைன்றாங்க. நந்தி காதலதான் போயிட்டு பிரச்சனையெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா பிரம்மா பாபாட்ட நம்ம லெட்டர் எழுதினாதான் அது சிவனுக்கே போகும். அப்ப பிரச்சனையெல்லாம் நந்தி காதல சொல்லிதான் சிவனுக்கு போகுது. அப்ப நந்தி ஏன் நடுவுல வச்சுக்கிறீங்க? இந்த நந்தி இருந்தா நான் வரமாட்டேன்னு யாரா கோயிலுக்கு சொல்றோமா? நம்ம கோயிலுக்கு போகும்போது சிவன் கோயிலுக்கு நான் வரமாட்டேன், சிவனை பார்க்கதான் அந்த இந்த நந்தி எதுக்கு நடுவுல நம்ம கேக்குறோமா? கேட்கல. அதே மாதிரிதான் இங்க பிரம்மா பாபா மூலமா தான் சிவபாபா கேர் ஆஃப் பிரம்மா பாபா கேர் ஆஃப் சிவபாபான்னு தான் சொல்றாங்க. அப்ப வந்து நம்ம இவர் உடம்புல வந்துதான் அவருக்கு நமக்கு எல்லாம் சொல்றாரு. இவர் உடம்பு இல்லைன்னா ஒண்ணுமே சிவனே வர முடியாது. அதனால இதுதான் ரதம், பாக்கியசாலி ரதம். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவாண்டாரு. பிரம்மாவோ சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்றுதான் சொல்கிறார். அந்த பிரம்மா பாபா ஒண்ணு அகங்காரம் தான் கடவுள், என் உடம்புலதான் கடவுள் வந்துட்டாரு, எல்லாரும் என் காலில் வந்துட்டு சொல்றது இல்ல. பிரம்மா பாபா அப்படி ஒருபோதும் சொன்னது கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? நீங்க சிவபாபா தான் நீங்க என்ன நினைக்காதீங்கன்னு அவரு சொல்றாரு. என் உடம்புல அவர் வந்தாலும் அவருதான் உங்களுக்கு ஞானத்தை சொல்றாருன்னு கேளுங்க. நான் சொன்னா கூட அவரு சொல்றாரு, அவரையே நினைங்க, என்ன நினைக்காதீங்கன்னு அவரு சொல்றாரு. என்னை நினைவு செய்யுங்கள் என்று இவர் எங்கே சொல்கிறார்? அவர் எங்கேயா சொன்னாரா பிரம்மா பாபா என்னதான் நினைவு செய்யுங்க அப்படின்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. அவரே கையை காட்டி மேலதான் சிவபாபாவை நினைவு செய்யுங்கன்னு தான் சொன்னாரு. என்னை நினைவு செய்யுங்கள் என்று இவர் மூலமாக சிவபாபா தான் சொல்கிறார். அப்ப இவர் மூலமா இவர் வாய் மூலமா யார் சொல்றதுன்னா சிவபாபா தான் சொல்றாரு. இந்த மந்திரத்தை நான் இவர் வாய் மூலம் தான் கொடுக்கிறேன். இப்ப இந்த மண்மனாபவ தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மா நினைக்கிற மந்திரத்தை இந்த உடல்ல வந்துதான் நான் சொல்லி ஆகணும். இந்த வாய் மூலமா தான் சொல்றேன். ஏன்னா நீங்க எல்லாரும் உடல்ல இருக்கிறீங்க. இப்ப நீங்க எல்லாம் ஆத்மாவா இருந்தா நான் உங்களுக்கு அப்படியே எண்ணங்களால டச் பண்ணிருப்பேன். நீங்க எல்லாம் உடம்புக்குள்ள பூந்துட்டீங்க, உங்களை எப்படி நான் வந்து சந்திக்கிறது? அப்ப உடல் மூலமா தான் வந்து சந்திக்கிறேன் அப்படின்றாரு.
அப்ப உடல்ல இருக்கிற உங்களை நானும் உடல் மூலமா வந்து வாய் மூலமா பேசுறேன்றாரு. அது இவருடைய உடல்ல நான் லோன் எடுத்து வந்திருக்கிறேன். பிரம்மா இல்லாவிட்டால் இந்த மந்திரத்தை நான் எப்படி கொடுப்பேன்னு சொல்லி கேட்கிறேன். இந்த பிரம்மா பாபா இல்லைன்னா நான் எப்படி உங்கள்கிட்ட பேசுவேன், எப்படி இந்த மந்திரத்தை கொடுப்பேன்றாரு. பிரம்மா இல்லாவிட்டால் நீங்கள் சிவபாபாவை எப்படி சந்திப்பீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. சிவபாபாவே சொல்றாரு, எப்படி என் அருகில் அமர்வீர்கள், இவர் இல்லைன்னா எப்படி என்கிட்ட வருவீங்க, என் பக்கத்துல எப்படி உட்காருவீங்க. ஏன்னா அவர் உடம்புல இருந்துட்டு இவர் நம்மள்ட்ட பேசுறாரு. அதனாலதான் அந்த காலத்துல குழந்தைகள்லாம் போய் அப்படியே பாபா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஏன்னா சிவனே வந்துட்டாரு இவர் உடம்புல. அப்ப சிவபாபா மேல இருக்கிற அன்பு பிரம்மா பாபாட்ட போய் பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க, மடியில உட்காந்துக்கிறாங்க சின்ன சின்ன குழந்தைகள். ஏன்னா அவ்வளவு அப்பான்ற உணர்வு வந்து சிவபாபா அப்பா தானே நமக்கு. அந்த உணர்வு ஆத்மாவுடைய அப்பாவுடைய அவ்வளவு ஒரு அன்பு வந்து அந்த காலத்துல தாதிகளுக்கு எல்லாம் கிடைச்சது. அந்த அன்பு போய் அப்படியே பக்கத்துலயே உட்காந்துட்டாங்க, கட்டி பிடிச்சிட்டாங்க பிரம்மா பாபா. அதாவது மடியிலே உட்கார வச்சுக்குவார் பாபா. அந்த மாதிரிலாம் இருந்தது. ஏன்னா குழந்தைகள் சின்ன குழந்தைகள் தானே, அதனால அவ்வளவு ஒரு அன்பு எல்லாருக்கும் அனுபவமாச்சு. அது சிவபாபா தான் எல்லாரையும் உட்கார வச்சுட்டாரு, பிரம்மா பாபா கிடையாது. நல்ல நல்ல மகாரதிகளுக்கும் கூட இப்படிப்பட்ட சிந்தனைகள் வந்து விடுகின்றன. இந்த மாதிரி எல்லாம் மாயா வந்து புத்தியில உட்காந்துட்டு நம்ம ஏன் இந்த பிரம்ம பாபாவை நினைக்கணும் அப்படின்னா தோணுது. இந்த மாதிரி நல்ல நல்ல மகாரதிகள் நல்லா முயற்சி பண்றவங்க, சிவன் மேல அன்பு அவ்வளோ செலுத்துறவங்க கூட இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்கன்றாரு. அதன் மூலம் மாயை என்னிடமிருந்து முகத்தை திருப்பிடுகிறது. இந்த மாதிரி அகங்காரம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மாயா வந்து என்ன பண்ணுது, பாபாட்ட இருந்து முகத்தை திருப்பிடுறது. பிரம்மாவை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள் என்னும்போது அவர்களின் கதி என்னவாகும் சொல்லி சொல்றாரு. இங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பிரம்ம பாபா தான், அவர் மூலமா தான் சிவபாபா வராரு. அவரே நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றவங்க கதிலாம் என்னவாகும்னு சொல்லி சொல்றாரு. மாயா எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக உள்ளது. இந்த மாயா அகங்காரன்ற பேர்ல புத்தியில உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி அவங்க முகத்தையே என்கிட்ட இருந்து திருப்புதுன்றாரு. அது ஒரேடியாக முகத்தையே திருப்பி விடுகிறது. இப்போது உங்கள் முகத்தை சிவபாபா முன்னால் திருப்பி இருக்கிறார். இப்ப பாபா நம்மளுடைய முகத்தை அவருக்கு முன்னாடி திருப்பி இருக்கிறார். நீங்கள் முன்னால உட்கார்ந்து இருக்கிறீங்க. பிறகு பிரம்மா ஒன்றுமில்லை என்று புரிந்து கொள்வதின் கதி என்னவா? இந்த பிரம்மாலாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு சிவபாபா கஷ்டார் அவ்வளவுதான். இந்த பிரம்மா பாபாவை நான் எதுக்கு நினைக்கிறேன். இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறவங்களோட கதி என்னவாகும்? துர்கதியை தான் அடைகின்றனர். அவரை மதிக்கலன்னா துர்கதி தான். அப்ப பணிவு இல்லை இல்லையா, அகங்காரத்தினால துர்கதி அடையறாங்கன்றாரு. ஓ இறை தந்தையே என்று மனிதர்கள் கூப்பிடுகின்றனர். ஓ காட்ஃபாதர் அப்படின்னா கூப்பிடுறாங்க. இறை தந்தை கேட்கிறாரா என்ன, என்னை வந்து கூப்பிடுங்க அப்படின்னா கூப்பிடுறோம். அவர் காதுல விழுதான். இங்க இருந்து நம்ம கத்துறோம், அல்லான்னு கத்துறாங்க, இறை தந்தையேன்னு கத்துறாங்க, அல்லாஹு அக்பர்னு ஓதுறாங்க. அவர் காதுல விழுதானா? இறை தந்தை கேட்கிறாரா? அவர் காதே இல்லை. அவர் காதே இல்லாம அவருக்கு எப்படி கேட்கும்? ஓ விடுவிப்பரே வாருங்கள் என்று கூறுகின்றனர். அங்கிருந்தபடியே விடுவிப்பாரா என்ன? பாபா கேட்கிறாரு, நான் மேல இருந்தே எல்லாரையும் விடுவிச்சுருவேனா? கீழே தானே வரணும். வந்து பாடம் எடுத்து புத்திய மாத்தி நம்மள எல்லா பற்றுல இருந்து விளக்கி அவர் பக்கம் புத்தியை திருப்பி நம்மள விடுவிக்கிறாரு. பிராக்டிக்கலா எல்லாத்தையும் செய்யறாரு. அவர் எல்லாமே நம்ம எதனால மாட்டிட்டு இருக்கிறோம்? சங்கிலியில மாட்டிட்டு இருக்கோம். பற்று, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம்ன்றது தேகத்துல பிடிச்சி நம்மள ஆத்மாவை பிடிச்சி வச்சிருக்குது. அதை விடுவிக்கணும்னா மேல இருந்து எப்படி விடுவிப்பாரு? மேல இருந்து யாரையும் விடுவிக்க முடியாது. நம்ம இங்க ஒருத்தவங்கனால பற்று வச்சிருக்கிறோம். அவர் வந்து என்ன நினைன்னா நம்ம போயிருவோமா? போக மாட்டோம். அப்ப கீழே வந்து நமக்கு வந்து பாடம் சொல்லி டீச்சர் ஆகி நம்மளை மாத்தி எல்லா நல்லது கெட்டதையும் புரிய வச்சு அப்படிதான் விடுவிப்பாரு. மேல இருந்தெல்லாம் விடுவிக்க மாட்டார். ஜீகும்பா போட்டு அப்படியே மாத்த மாட்டார். ஒவ்வொரு கல்பத்திலும் புருஷோத்தம சங்கமேகத்தில் தான் தந்தை வருகிறார். ஒவ்வொரு 5000 வருஷத்துலயும் இந்த புருஷோத்தம சங்கமேகம் அந்த கடைசி 100 வருஷம் தான் கடவுளே வராது. அது இப்பயே மதிக்க மாட்டாங்க. முன்னாடியே வந்தா யாரும் மதிக்க போறாங்க கடவுளை? கடவுள் தான் வந்திருக்கிறாருனாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. முன்னாடியே வந்தா நாங்க இப்பதான் வாழ்ந்துட்டு இருக்கோம், எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. யாருக்குள் வருகிறாரோ அவரையே புறக்கணித்து விட்டால் அது என்னவென்று சொல்வதுன்னு சொல்லி சொல்றாரு. பிரம்மா பாபாக்குள்ளாரதான் வராரு. வந்து இந்த ஞானத்தை சொல்றதுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த அந்த வாடகை வீடா அந்த உடம்ப யூஸ் பண்றாரு. அப்ப அவரே மதிப்புலன்னா புறக்கணிச்சா என்னன்னு சொல்றதுன்றாரு. இந்த மாதிரி சிலர் போயிடுறாங்க. அதனாலதான் சொல்றாரு மாயா அந்த அளவு பலசாலியாக உள்ளது. மாயான்றது ஒண்ணும் கிடையாது, நம்ம புத்தியில இருக்கிற அந்த 5 விகாரம் தான். அதுல முக்கியமா அகங்காரம் மோசமானது. அது வந்து வீழ்த்திடும் எல்லாரையுமே. எனக்கு எல்லாம் தெரியும், நான் புத்தி சொல்றதுதான் நம்புவேன்ட்டு தன்னுடைய புத்தியை நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நான் ஏன் இவரை நம்பணும் அப்படின்லாம் கேட்கும் புத்தி உள்ளார இருந்துட்டு. அதுதான் மாயா. அது ரொம்ப பலசாலியா இருக்குன்றாரு. அது நம்பர் 1, 1 பைசாவுக்கும் மதிப்பட்டவராக ஆக்கிடுகின்றாரு.
நம்ம கோபப்படுறோம், நம்ம அகங்காரமா பேசுறோம்னா நம்மள யாருமே மதிக்க மாட்டாங்க. அது நம்பர் ஒன் பைசாவுக்கும் மதிப்பற்றவராக நம்மள ஆக்கியிருக்கின்றார். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கூட ஒரு சில சென்டர்களில் இருக்கின்றனர். இந்த மாதிரி சில மாயை புத்தியுடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட எச்சரிக்கையா இருங்கன்ட்டு பாபா சொல்றாரு. பாபாவால் சொல்லப்பட்ட ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்லவும் செய்கின்றனர், ஆனால் பண்டிதர்கள் போல செய்கின்றனர். இப்ப சில குழந்தைகள் என்ன பண்றாங்கன்னா ஞானத்தை எல்லாருக்கும் சொல்றாங்க, ஆனா வாயில தான், வாயால மத்தவங்க சொல்றது அவ்வளவுதான், நம்ம ஃபாலோ பண்றதே கிடையாது. நம்ம ஃபாலோ பண்ணாலும் மத்தவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்கன்றாரு. பண்டிதரின் கதையை பாபா கூறுவது போல, இந்த பண்டிதர் கதை சொன்னாலே அந்த கதை மாதிரிதான் மத்தவங்க நம்ம சொல்றது, ஆனா நம்ம பயப்படுறது அதை செய்யறதுக்கு. இப்ப பாபா நினைங்கன்னு நம்ம மத்தவங்க சொல்லுவோம், ஆனா நம்ம நினைக்க மாட்டோம். நம்ம நாள் ஃபுல்லா பாபா நினைக்காம இருக்கோம். அதுவே பண்டிதர் கதை மாதிரிதான். அத பாபா சொல்றாரு. இந்த சமயத்தில் நீங்கள் தந்தையின் நினைவின் மூலம் விஷ கடலை கடந்து சென்று பார்க்கடலுக்கு செல்கிறீர்கள் அல்லவான்னு சொல்றாரு. இந்த நேரத்துல நம்ம பாபா நினைச்சு இந்த விஷக்கடல் கலியுகத்தை கடந்து இப்ப சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க. பக்தி மார்க்கத்தில் அளவற்ற கதைகளை உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்துல நிறைய ராமாயணம், மகாபாரதம், ஏகப்பட்ட கதைகள், ஹரிச்சந்திரன், இந்த மாதிரி நிறைய நல்ல தங்கா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. ராம நாம சொல்வதன் மூலம் கரை சேர்ந்து விடுவீர்கள் என்று பண்டிதர் பிறருக்கு சொல்லி கொண்டிருந்தாராம். இந்த பண்டிதர் கதையை பாபா சொல்றாரு. இந்த ராம நாம சொன்னீங்கன்னா இந்த இந்த கரை ஆத்தங்கரையை கடந்துருவீங்க, ஈஸியா போயிடலாம். நம்மள அந்த அலையெல்லாம் ஆறுலாம் நம்மள ஒண்ணும் பண்ணாது. நம்ம ராம நாம சொன்னாலே நம்ம கடந்துடலான்ட்டு பண்டிதர் சொன்னாராம். ஆனால் அவர் தானே மூழ்கி விட்டாராம். எல்லாரும் நடந்து போயிட்டாங்களாம் ஆத்த கடந்து. இவரு நடக்கும் போது பயந்துட்டாராம், இவர் ராமரையும் நினைக்கலையா, அந்த ஆத்துல மூழ்கி போயிட்டாராம். அதனால பாபா சொல்றாரு, அந்த மாதிரி பண்டிதர் மாதிரி ஆயிடாதீங்க. தாமே விகாரங்கள் சென்றபடி இருப்பது, ஆனால் பிறருக்கு நிர்விகாரி ஆக வேண்டும் என்று சொல்வது. பாபா இன்னும் டீப்பா பேசி திட்டுறாரு. நம்மளே கோவப்படுறது, நம்மளே காமத்துல போறது, பற்று வைக்கிறது, ஆசை, அகங்காரம் எல்லாமே நமக்கு இருக்கு. ஆனா மத்தவங்களை நீங்க இதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் இந்த அறிவுரை எல்லாம் எதுக்குன்றாரு. இவர்களின் அறிவுரையின் தாக்கம் எப்படி ஏற்படும்? இப்ப நம்ம இந்த மாதிரி அட்வைஸ் பண்றோம்னா நீங்களே ஒழுங்கா அப்படின்னு தானே கேட்பாங்க எல்லாரும். நீங்க ஒழுங்கா, நீங்க எதுக்கு எங்க சொல்றீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதனாலதான் பாபா சொல்றாரு, நீங்க அட்வைஸ் பண்றது முன்னாடி நீங்க மாறிட்டு அப்புறமா அந்த ஞானத்தை சொல்லுங்க. அப்ப நம்ம சொல்ற ஞானத்தினுடைய தாக்கம் ஏற்படாதுன்றது. இங்கும் கூட அங்கங்கே சொல்லி தருபவர்களை விட கேட்பவர்கள் வேகமாக சென்றுடுவீங்க. பாருங்க எவ்வளவு ஒரு அதிசயம்னா, பிகே லைஃப்ல நம்ம சொல்லி கொடுக்குறோம், ஆனா நம்ம சொல்லி கொடுக்குறவங்க நம்மளை விட அதிகமா வேகமா போயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்றாரு. யார் பலருக்கு சேவை செய்கின்றனரோ அவர் அனைவருக்கும் பிடித்தவராக ஆகிறார். பாபா சொல்றாரு, நிறைய பேருக்கு யார் சேவை செய்யறாங்களோ அவங்க எல்லாருக்குமே பிடிச்சவங்களும் ஆயிடுறாங்க. பண்டிதர் பொய்யானவர் என்று தெரிந்து விட்டால் அவர் மீது யார் அன்பு செலுத்துவார்கள்? பண்டிதர் இந்த மாதிரி அவரே எதுவும் செய்யறது இல்ல, மற்றபடி நமக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கிறாருன்னா அப்ப அவங்க மேல யார் அன்பு செலுத்துவாங்க? பிறகு நடைமுறையில் யார் நினைவு செய்கின்றனரோ அவர் மீது அன்பு ஏற்பட்டு விடுகிறதுன்னு சொல்றாரு. நல்ல மகாரதிகளின் கூட மாய விழுங்குடுவது இந்த மாதிரிதான் நடக்குது. நிறைய பேரு நல்ல மகாரதி, ஆனா அந்த அகங்காரம் அவங்களை வீழ்த்திருக்கின்றாரு. பாபா புரிய வைக்கிறாரு, இன்னும் கர்மாதீத நிலை உருவாகவில்லை. பாபா சொல்றாரு, இன்னும் கர்மங்களை வென்ற நிலை ஆகல. அதனால ஏதாவது ஒரு மாயா நமக்கு கோரிக்கிட்டே இருக்கு. நம்ம கூட சண்டைக்கு ஏற்பாடுகள் ஆகும் வரை அது நடக்காதுன்றாரு. கர்மாதி ஸ்டேஜ் இப்ப நமக்கு வராதுன்றாரு. எல்லாருமே அடைஞ்சிருவோம், ஆனா இந்த சண்டை ஒன்னும் ஏற்பாடு நடக்கல, அது ஆகிற வரைக்கும் நடக்காதுன்றாரு. கர்மாதீது நமக்கு வராது, கர்மங்களை வென்ற நிலை வராது. அது வரைக்கும் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே பாபா நினைவுல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒருபுறம் சண்டைக்கு ஏற்பாடுகள் நடக்கும், மறுபுறம் கர்மாதீத நிலை உண்டாகும். ஒரு பக்கம் அந்த விநாசத்துக்கான அறிகுறி வரும், மறுபுறம் நம்ம எல்லாருமே கர்மத்தை வென்ற நிலை ஆயிடுவோம். எல்லாருமே நம்ம உடம்புல இருந்தாலும் ஆத்ம உணர்வுல நம்ம கர்மத்தை வென்ற நிலையில வந்துருவோம். ஆத்ம உணர்வுல நம்ம வேலை செய்வோம், பாபா நினைவுல இருப்போம், நம்ம பாவம் எல்லாம் அழிஞ்சிரும், நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருப்போம், பிகேஸ் எல்லாரும் ஒத்துமையா ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பக்கம் ஆயிட்டே வரும்போது ஒரு பக்கம் சண்டை வந்துடும், விநாசம் வந்துடும். ஒன்றுக்கு ஒன்று முழுமையான தொடர்பு உள்ளதுன்னு சொல்றாரு. இந்த விநாசத்துக்கும் நம்மளுடைய மாற்றத்துக்கும் தொடர்பு இருக்குன்றாரு. நம்ம மாறிட்டோம்னா விநாசம் வந்துடும், நம்ம மாறாத வரைக்கும் நம்ம இங்க சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா விநாசம் வராது, நம்ம எல்லாரும் ஒன்னாயிட்டோம்னா விநாசம் வந்துடும். மாயா நம்ம கிட்ட இருந்து மாயா போயிடுச்சுன்னா கண்டிப்பா விநாசம் வந்துடும். பிறகு சண்டையை முடிந்துவிடுன்றாரு. மாற்றம் ஆகிவிடுவீர்கள்.
அதுக்கப்புறம் சண்டை வந்துரும், விநாசம், நம்மளாம் மாறிட்டோம், கர்மாதித்தை அடைஞ்சு நம்ம சொர்க்கத்துக்கு போயிருவோம், சண்டை முடிஞ்சிடும், நம்ம மாற்றம் ஆகிவிடுவீர்கள் சொல்ற, நம்ம சொர்க்கத்துக்கு போயிருவோம் எல்லாரும். முதலில் ருத்ர மாலை உருவாகிறது. இந்த விஷயங்கள் வேற யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருக்குமே தெரியாது. இந்த உலகம் மாற வேண்டும் என்று நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப இந்த உலகம் கலியுகம் விஷக்கடலா இருக்கு, இது வாரணும்ட்டு நீங்க புரிஞ்சுட்டீங்க. உலகம் இன்னும் 40,000 வருடங்கள் இருக்கும்ட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. விநாசம் முன்னால் நின்றிருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவங்க நான் கலியுகம் 40,000 வருஷம் இருக்கு அழியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சிலர் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க, இது குளோபல் வார்மிங் அதிகமாயிடுச்சு, இன்னும் 36 எல்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இது 46 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் அந்த மாதிரி அழிஞ்சிரும் தான், உலகமே அழிய போகுதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப அந்த மாதிரி நிலநடுக்கம், இந்த ஏன்னா குளோபல் வார்மிங்னால எல்லா பக்கமும் இந்த நிலநடுக்கத்துல இருந்து அந்த மழை வேற அதிகமா திடீர்னு பெய்யுது, வெள்ளம் வருது, அதனால அழிஞ்சிரும் தான் சொல்றாங்க எல்லாருமே. பாபா சொல்றாரு, விநாசம் முன்னால் நின்றிருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோன்றாரு. நீங்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, அவர்கள் நிறைய பேர் இருக்கின்றனர், நீங்கள் சொல்வதை யார் ஏற்பார்கள்? இப்ப மெஜாரிட்டி சொல்றது தானே எல்லாரும் நம்புவாங்க. மைனாரிட்டியா ஒரு 2 பேர் 3 பேர் சொன்னா யார் நம்புவாங்க? இப்ப நம்ம பிகேஸ் கம்மியா இருக்கிறோம், அவங்க அதிகமா இருக்கிறதுனால நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஆனால் வளர்ச்சி அடைவீர்கள்ன்றாரு. நம்ம வளர்ச்சி போக போக நிறைய பேர் பிகேஸ் ஆயிடுவீங்க. பிறகு உங்கள் யோக பலத்தால் பலர் ஈர்க்கப்பட்டு வருவார்கள். அப்புறம் எல்லாரும் யோகா பண்ணா என்ன ஆகும்? நிறைய பேர் சென்டருக்கு வர ஆரம்பிப்பாங்க. உங்களிடம் எந்த அளவு துரு நீங்கமோ அந்த அளவு சக்தி நிறைந்தபடி இருக்கும். நம்ம பாவம் அழிய அழிய நம்ம பாபாவை நினைக்க நினைக்க நம்ம கிட்ட சக்தி நிறைய வந்துரும். நம்ம பேசுறது எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சிடும். பாபா அனைத்தும் அறிந்தவர் என்பதல்ல. பாபாவுக்கு எல்லாருடைய மனசுலாம் தெரியாது. நம்ம சொன்னாதான் தெரியும். நம்ம லெட்டர் எழுதினாதான் நம்ம பிரச்சனையே என்னன்னே பாபாவுக்கு தெரியும். அதான் கிருஷ்ணருடைய உதாரணம் கூட காமிச்சிருக்காங்க. திரௌபதி கஷ்டத்துலதான் நிப்பாங்க, ஆனா கிருஷ்ணர் பார்த்துட்டு தான் இருப்பாரு. அவங்க திரும்பி அவங்க என்ன கஷ்டம்னு சொன்ன பிறகுதான் அவர் ஹெல்ப்பே பண்ணுவாரு, அது வரைக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாரு. அந்த மாதிரி பாபாவும் பார்த்துதான் இருப்பாரு. அவருக்கு எல்லாம் தெரியும்லாம் கிடையாது. அவருக்கு எப்படி தெரியும்? 800 கோடி பேர் இருக்கிறாங்க, இதுல எந்த ஆத்மாக்கு என்ன பிரச்சனைன்னு அவருக்கு எப்படி தெரியும்? அதனால அவருக்கு எல்லாம் தெரியாது. நம்மளே சொல்லணும், அனைவரின் மனநிலையும் அறிவார். தந்தை குழந்தைகளின் நிலையை அறிய மாட்டாரா என்ன? அனைத்தும் தெரிந்திருக்கும் அப்படின்னு நினைச்சுறாங்க சில பேர். அவருக்கு எல்லாம் தெரியாது. அவருக்கு என்ன, எல்லாருடைய மனநிலையும் தெரியும் அவருக்கு, அவர் நிலையை அறிய மாட்டாரா என்ன அப்படின்லாம் நினைச்சுக்கிறாங்க. இப்போதே கர்மாதி நிலை ஏற்பட முடியாதுன்னு சொல்றாரு. இப்பவே எல்லாருக்கும் கர்மத்தை வென்ற நிலை ஏற்பட முடியாது. மிக மோசமான தவறுகள் கூட ஏற்படும் சொல்றாரு. இப்ப நம்ம மூலமா மோசமான தவறு கூட ஏற்பட வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்றாரு. ஏன்னா இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இந்த மாயா அந்த மாதிரி சக்திசாலியா இருக்கிறதுனால நம்மளை தவறு செய்ய வைக்கும். மோசமான தவறுகள் கூட ஏற்பட வாய்ப்புள்ளதுன்றாரு. மகாரதிகளிலும் கூட ஏற்படும் சொல்றாரு. பாருங்களேன், மகாரதிகள் யாரோ அவங்களே கூட தவறு செய்வாங்கன்றார். பேச்சுவார்த்தை, நடத்தை முதலான அனைத்தும் பிரபலமாகிவிடும். இன்னும் தெய்வீக நடத்தை உடையவர்களாக வேண்டும் சொல்றாரு. இப்ப நம்மளுடைய பேச்சுவார்த்தை, நடத்தை எல்லாமே எல்லாருக்கும் தெரிய வந்துடும். இன்னும் தெய்வீக நடத்தை உடையவர்களாக நீங்க மாறணும்ன்றாரு. தேவதைகள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் அல்லவா? தேவதைகள் 16 கலைகள் நிரம்பி இருக்கிறாங்க. இப்போது நீங்கள் அப்படி ஆகணும்னு சொல்றாரு. ஆனால் மாயா யாரையும் விட்டு வைப்பதில்லை. இருந்தாலும் மாயா நம்மள இந்த மாதிரி தேவதையா ஆகவே விடாது. நம்ம அந்த 5 விகாரம் நம்மள கீழே கீழே தள்ளி விடும். ஆனா பாபா நம்மளை மேல மேல ஏற்றி விடுவாரு. தொட்டால் சுருங்கியாக ஆக்கிடும். சிலர் தொட்டால் சுருங்கி மாதிரி ஆகிடும். கோச்சிக்கிட்டு சென்டருக்கு வரமாட்டாங்க, அகங்காரம் வந்துரும். இந்த மாதிரி எல்லாம் மாயாதான். அதெல்லாம் அதுவே தெரியாது அவங்களுக்கு. என்னை இவங்க எப்படி திட்டாங்க, எப்படி பேசிட்டாங்க, நான் வரவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. தொட்டாச்சுரிங்க மாதிரி மாயா நம்மள ஆக்கிரும். 5 படிகள் உள்ளன அல்லவான்னு சொல்றாரு. 5 விகாரம், அது 5 விகாரமும் படிக்கட்டு. அதனாலதான் அந்த ஐயப்பனுக்கு காமிச்சிருக்காங்க அவங்களுக்கு, படிக்கட்டா ஏறி போற மாதிரி. பாபா சொல்றாரு, இது 5 படிக்கட்டு, 5 விகாரம்: காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம். அந்த 5 படிக்கட்டையும் நீங்க ஏறி போனாதான் நீங்க போய் உட்கார முடியும், அந்த தேவதையா ஸ்தானத்துல உட்கார முடியும். தேக அபிமானம் வருவதால் மேலிருந்து ஒரேடியாக விழுகின்றனர். இப்ப அகங்காரம் நான் யார் தெரியுமா அப்படின்னு வருது. அதுதான் பெரிய விகாரம். எல்லாத்தோட பெரிய விகாரம் நான் யார் தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க யார் எனக்கு சொல்றதுக்கு. இப்படி எல்லாம் அகங்காரம் நமக்குள்ளார 63 ஜென்மமா இருக்குது. இது எல்லாமே சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம பார்க்க முடியும். ஒரு சமையல்ல இருந்து, ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து கூட எனக்கு தெரியும், எனக்கு தான் தெரியும், நீங்க என்ன சொல்றது அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம செக் பண்ணணும் நமக்குள்ளார அகங்காரம் இருக்கான்ட்டு.
அதனாலதான் பிரம்ம பாபா எப்பயுமே முதலில் நீங்கள் சொல்வார். எந்த ஒரு இதா இருந்தாலும் நீங்க செய்யுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணுங்கன்ட்டு சொல்ற. அவருக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் குழந்தைகளை முன்னெடுத்துவார். ஏன்னா குழந்தைகளும் கத்துக்கணும், குழந்தைகளை மாத்தாசம் முன்னெடுத்தணும் அப்படின்ட்டு மம்மா தலையில கலசத்தை வச்சாரு. அவருக்கு ஞானம் சொல்ல தெரியாதா? எல்லா இடத்துலயும் போய் ஞானம் சொல்றதுக்கு அவருக்கு தெரியாது. அவரு எல்லாரும் நம்மளெல்லாம் விட புத்திசாலி பிரம்மா பாபா. அவரால் எங்க வேணாலும் போய் சேவை செய்ய முடியும். இருந்தாலும் ஏன் மம்மாவை முன்னிறுத்தினாருன்னா அந்த தேக அகங்காரம் அவருக்கு கிடையாது. பணிவா இருந்தார். அவருக்கு அந்த தேக அகங்காரம் கிடையாது. அதனாலதான் மாதாஸ் தலையில முதலில் நீங்கள்ன்றதுதான் அவருடைய இதுவே. ஃபர்ஸ்ட் நீங்கன்னு விட்டு கொடுத்துருவாரு எல்லாருக்குமே. அந்த மாதிரி விட்டு கொடுக்கறதுனால நம்ம தான் உயர்ந்து இருப்போம், அது தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் இப்ப நம்ம இதுல எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேக அபிமானம் வர்றதுனாலதான் மேல இருந்து ஒரேடியாக விழறாங்க. அகங்காரம்னாலே மலை மேல இருந்து கீழே விழற மாதிரி. விழுந்ததும் உடன் இறந்து விடுகிறான்னு சொல்றாரு. விழுந்தா என்ன ஆகுறாங்க, அதோட சென்டர் பக்கமே வரமாட்டாங்க. பிகேல இருந்து நான் பிகேவா கூட ஆயிடுவாங்க நிறைய பேர். அந்த மாதிரி உடனே இறந்துடுறாங்கன்றாரு. இன்றைய நாட்களில் தன்னை மாய்த்துக் கொள்ள எப்படியெல்லாம் உபாயம் செய்கின்றனர். 20 மாடிகள் இருந்து விழுந்து ஒரேடியாக மடிந்து போய்விடுகின்றனர். இன்னைக்கு இந்த கலியுகத்துல நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. 20 மாடியில இருந்து கூட மேல இருந்து கீழே வந்து செத்து போயிடுறாங்க. ஆஸ்பத்திரியிலேயே படுத்து கிடந்து துக்கத்தை அனுபவிக்கும்படியும் ஆகக்கூடாது. அந்த மாதிரி சிலர் விழுந்து அந்த ஆஸ்பத்திரியில படுத்துட்டு வந்து துக்கத்தை அனுபவிக்கிறாங்க. பிறகு சிலர் தன் மீது நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டு விடுகின்றனர். சிலர் வந்து செத்து போகணும்ட்டு தற்கொலை பண்ணி வந்து இந்த மாதிரி எல்லாம் கொளுத்திக்கிறாங்க தானே. யாராவது காப்பாற்றி விட்டால் எவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கும். அந்த மாதிரி செத்து போயிட்டா பரவாயில்ல, அந்த பாதி எரிஞ்சு பாதி எதுவா இருந்தா எவ்வளவு துக்கம், அவ்வளவு துக்கம் அனுபவிக்கிறாங்க. எரிந்து போய்விட்டால் ஆத்மா ஓடி போயிடும். இப்ப ஒரேடியா அப்படியே செத்துட்டாங்கன்னா டக்குன்னு ஆத்மா போயிடும், வேற உடல் எடுக்கும். இந்த மாதிரி இருந்து கஷ்டப்படுறது பெரிய கஷ்டம் இல்லையா, அது சொல்றாரு. ஆகையால் தற்கொலை செய்து கொள்கின்றனர். தற்கொலை செய்து கொண்டால் துக்கத்திலிருந்து விடுபடலாம் என புரிந்து கொள்கின்றனர். நிறைய பேர் இங்க இருக்கிற அந்த இப்ப கூட நிறைய பேர் அந்த ஏதோ பேங்க்ல கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாமலாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சிலர் வந்து வீட்டு பிரச்சனையில மனைவியோட டார்ச்சர்ல தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நிறைய நம்ம கலியுகத்துல தற்கொலை விஷயத்த கேள்விப்படுறோம். அது மாதிரி பண்ணிக்கிட்டா இந்த பிரச்சனையில இருந்து நம்ம விடுபட்டுலாம்னு நினைச்சுக்கிறாங்க. ஆவேசம் வந்தால் அவ்வளவுதான். கோபம் வந்ததுன்னா உடனே செத்துடணும், அப்படிதான் அவங்களுக்கு தோணுது. பலரும் ஆஸ்பத்திரியில் எவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கின்றனர். செத்துட்டா பரவாயில்ல, உடலை விட்டு போயிட்டா பரவாயில்ல. சிலர் வந்து அரைகுறையா அப்படியே உயிர் பழிச்சுக்கிறதுனால அப்புறம் ஆஸ்பத்திரியில போயிட்டு ரொம்ப துக்கத்தை அனுபவிக்கின்றன சொல்றாரு. இவர் துக்கத்துல இருந்து விடுபட முடியாது, இதை விட மாத்திரை கொடுத்தால் இவர் முடிந்து விடுவார் என டாக்டர்கள் புரிந்து கொள்கின்றனர். டாக்டர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க இன்னும் கஷ்டப்படுவாங்க, இதோட எங்களுக்கு மாத்திரை கொடுத்தா இவங்க வந்து செத்து போயிட்டா நல்லதுன்ட்டு அவங்களே டாக்டர் நினைச்சுக்கிறாங்களாம். ஆனால் இப்படி மாத்திரை கொடுத்து அழிப்பது மகா பாவம் என்று அவர்கள் நினைக்கின்றனர். ஆனாலும் அந்த காரியத்தை அவங்க எப்படி செய்வாங்க? ஒரு உயிரை கொல்றது பெரிய பாவம்ட்டு டாக்டர்கள் நினைக்கிறாங்க. இந்த வேதனை அனுபவத்தை விட சரீரத்தை விட்டு விடலாம் என்று ஆத்மா தானே சொல்கிறது. சிலர் நிறைய பேர் வந்து என்ன கருணை கொலை செஞ்சிருங்க, என்னால வாழ முடியலன்ட்டுனா வந்து கெஞ்சுவாங்க. அவங்க அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குது. இப்போது சரீரத்தை எப்படி விடுவது? பாபா சொல்றாரு, இது அளவில்லாத துக்கம் நிறைந்த உலகம். இப்ப பாருங்க, இப்ப சரீரத்தை எப்படி விடுறது? இது எவ்வளவு கஷ்டம் நிறைந்த உலகம் இது கலியுகம். இங்க எல்லையில்லாத இங்க வந்து எல்லையில்லாத துக்கம் இருக்குது, ஆனா அங்க எல்லையில்லாத சுகம் இருக்கு. ஆனா சொர்க்கத்துல நமக்கு எல்லையில்லாத சுகம் இருக்கு. அங்க நம்மளே உடலை விட்டு போவோம். இந்த மாதிரி மரணம் நான் போய் தூக்கு மாட்டிக்கிறது, கஷ்டப்பட்டு உடலை விடுறதெல்லாம் அங்க கிடையாது. அங்க அப்படியே காட்சி கிடைக்கும், அப்படியே உடலை விட்டு நம்மளே போவோம். அதுக்கான பயிற்சி தான் பாபா இங்கே கொடுக்குறாரு. ஆத்மால சக்தியை நிரப்பி நம்மளே அந்த உடலை விட்டு போறதுக்கு முயற்சியை வந்து நம்ம செய்ய வைக்கிறாரு. இப்ப இந்த மாதிரி நம்ம கஷ்டம் எல்லாம் கிடையாது. அந்த தற்கொலை பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து அந்த கலியுகத்தினுடைய விஷயம். அதை பத்தி சொல்றாரு பாபா. குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நாம் இப்போது திரும்பி செல்கிறோம். துக்கதாமத்திலிருந்து சுகதாமம் செல்கிறோம் எனும்போது அதனை நினைவு செய்ய வேண்டும் சொல்றாரு. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம வந்து இந்த கலியுகத்துல இருந்து சொர்க்கம் போயிட்டு இருக்கிறோம். அதனால இப்ப அதை நினைக்கணும். தந்தையும் சங்கமேனத்துல வராரு. அப்போது உலக மாற்றமே ஏற்படுகிறது சொல்றாரு. நான் குழந்தைகளாக உங்களை துக்கங்களிலிருந்து விடுவிச்சு புதிய பாவனமான உலகத்திற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் என்று பாபா சொல்றாரு. தூய்மையான உலகத்துக்கு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. 9 லட்சம் பேர் தான் ஆரம்பத்துல இருப்பாங்க. இங்கேயும் நிறைய பேர் 800 கோடி பாப்புலேஷன் அதையும் தாண்டுது. தூய்மையற்றவர்களாக இப்ப ஆகியிருக்கிறாங்க. ஆகையால் பதித பாவனான்ட்டு கூப்பிடுறாங்க. எங்களை இந்த சீச்சு கீழான உலகத்திலிருந்து வீட்டுக்கு அழைத்து போங்கன்ட்டு நாம் மகா காலனை அழைக்கிறோம் என்று புரிந்து கொள்வதில்லை. எங்களை காப்பாத்துங்க, எங்களை ஒரு நிம்மதியான இடத்துக்கு கூப்பிட்டு போங்கன்னு கூப்பிட்டாங்க. ஆனா நம்ம மகா காலனையே கூப்பிட்டோம்ட்டு அவங்களுக்கு தெரியாது.
ஏன்னா வந்தவரு மகாகாலன், சும்மாவா போவாரு, எல்லாத்தையும் பிடிச்சி கொசு கூட்டம் மாதிரி கூட்டு போயிடுவாரு. ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, காலன்னா ஒரு ஆளை கூட்டிட்டு போகணும். டைம் வந்துருச்சு போயிட்டாங்க, அவங்க நேரம் வந்துருச்சு உடம்பு விட்டு போயிட்டாங்கன்னு சொல்றோம் இல்லையா, இவர் நேரம் வந்ததுன்னா எல்லாரையும் கூட்டு போயிடுவார். அதனாலதான் இவர் பேர் மகா காலன். கண்டிப்பாக பாபா வருவார், அனைவரும் இறப்பார்கள், அப்போது அமைதி ஏற்படும் அல்லவா. இப்ப சிவன் வராரு, மயான வாசின்னு சொல்லுவாங்க சிவன், சுடுகாட்டுலதான் இருப்பாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அவர் வரும்போது எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு, எல்லாரும் இறந்துருவாங்க, எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு, அப்போதான் அமைதி ஏற்படும்ன்றாரு. அமைதி அமைதி என்றபடி இருக்கின்றனர். எல்லாரும் என்ன சொல்றாங்க, அமைதி அமைதின்னு கேக்குறாங்க. அமைதி சாந்தி தாமத்தில் தான் இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் இந்த உலகத்தில் அமைதி எப்படி ஏற்படும்? இங்க நம்ம வாழறது ஒரு துக்க தாமம், இந்த உலகமே துக்கமா இருக்கு. சரி நம்ம மட்டும் சந்தோஷமா இருக்கலாம்னா விட்டுருவாங்களா? நம்ம மட்டும் அமைதியா இருக்கலாம்னா விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க, சண்டை வாங்குவாங்க. யாரெல்லாம் நம்ம போன ஜென்மத்துல கணக்கு வழக்கு வச்சிருந்தவோ அவங்க நம்ம கூட சண்டை போடுவாங்க. அதனால இங்க எப்படி உங்களுக்கு அமைதி கிடைக்கும்ன்றாரு. இந்த உலகத்துல எப்படி அமைதி ஏற்படும்? இங்கதான் குண்டு எல்லாம் போடுறாங்க, ஆட்டம் பாம்புல இருந்து போட்டு அமைதி இல்லாம பண்றாங்க, சண்டை சச்சரவு. இங்க எப்படி அமைதி கிடைக்கும்? அது பரந்தாமத்தில் தான் இருக்கும். அதுவும் இவ்வளவு அளவற்ற மனிதர்கள் இருக்கும்போது எப்படி உங்களுக்கு அமைதி கிடைக்கும்னு கேக்குறாரு. சத்தியுகத்தில் சுகம் அமைதி இருந்தது, இப்போது கலியுகத்தில் பல தர்மங்கள் இருக்கின்றன. அவை முடியும் போது ஒரு தர்மத்தில் ஸ்தாபனை ஆகும் போதுதான் உங்களுக்கு சுகம் சாந்தி ஏற்படும். இப்ப இது இத்தனை தர்மம் இருக்கும்போது எப்படி அமைதியா இருக்கும்? எல்லாம் அடிச்சுக்கிறாங்கல்ல, என் தர்மம் பெருசு, என் கடவுள் பெருசு, இந்தியா பாகிஸ்தான்ட்டு எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு, வெடிக்குது கலவரம். அப்புறம் எங்க இருந்து இந்த உலகத்துல நிம்மதியா இருக்க முடியும்னு சொல்றாரு. இப்ப நம்ம அளவற்ற ஒரு தர்மமா ஆகும் போதுதான் சுகம் சாந்தி ஏற்படும். ஐயோ என்ற அலறலுக்கு பிறகு வெற்றி கோஷம் எழும் சொல்லி சொல்றாரு. எப்படியும் பாரதத்துல ரத்த ஆறு ஓடும், அங்கங்க இப்ப நடக்குது இல்ல, கடைசியா பிரச்சனை சண்டைன்ட்டு நடக்கும். அதுக்கப்புறம் தான் வெற்றி கோஷம் ஏற்படும். வெற்றி கோஷம் பாபா வந்துட்டாரு, பாபா வந்துட்டாரு, சிவன் வந்துட்டாரு, அவரோட காரியம் 100 வருஷமா நடக்குது, இத்தனை பேரை மாத்தி இருக்கிறாரு, இவ்வளவு பேர் சிவசக்தி சேனைகள் பாண்டவ சேனைகள்னு காட்சி காட்டுவாரு. அப்ப நமக்கு வெற்றி கோஷம் ஏற்படும், நம்மளாம் வெற்றி அடைந்த ஆத்மாவா நிற்போம். மரணத்தின் வியாபாரம் எவ்வளவு சூடு பிடிக்க போகிறது என்று போக போக பாருங்கள் சொல்லி சொல்றாரு. போக போக பாப்பீங்க எவ்வளவு மரணம், ஹோல்சேல் மரணம் ஏற்படும். எப்படி இறப்பார்கள், அணுகுண்டுகள் மூலம் கூட தீ பற்றும் சொல்லி சொல்றாரு. போக போக பார்க்கும்போது பலரும் சொல்வார்கள் விநாசம் ஏற்படத்தான் போகிறது. இன்னும் போக போக இந்த மாதிரி இப்பயேதான் நம்ம பாக்குறோம். ஈரான் இந்த நிறைய இடத்துல குண்டு போடுறாங்க இல்லையா, அது மனசாட்சியே இல்லாம குழந்தைகள்லாம் கூட இறந்துருது. நிலநடுக்கம், குண்டு இதெல்லாம் போட்டு அது மனசாட்சியே இல்லாமதான் அழிக்கிறாங்க. அப்ப போக போக சொல்லுவாங்க எல்லாருமே உலகம் அழிய போகுது, விநாசம் ஏற்படதான் போகிறதுன்னு சொல்றாரு. இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை குழந்தைகளாகி நீங்க தான் அறிவீர்கள். விநாசம் ஏற்படதான் போகிறது. ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை தந்தை சேவிக்கிறார். கடவுளே வந்துதான் உலகத்துல அமைதி ஏற்படுத்துறாரு. அதனால்தான் எல்லா தர்மமும் போயிட்டு ஒரு தர்மத்தை உருவாக்குறாரு. ராஜயோகம் கூட கற்றுத்தருகிறார். நமக்கு மனசு புத்தி மூலமா யோகா சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா இந்த உடல்ல புத்தி இருக்கிற வரைக்கும் நமக்கு பயம், இந்த 5 விகாரம் இருக்கும். இந்த உடலை விட்டு மனசு புத்திய நம்ம பரந்தாமத்துக்கு கூட்டு போறாரு. இந்த ராஜ யோகத்தை அவர் தான் கற்றுக் கொடுக்குறாரு. மற்ற அனைத்து பல தர்மங்களும் முடிஞ்சு போயிடும். கீதையில் எதுவும் காண்பிக்கவில்லை, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கீதையில இல்லை. பிறகு கீதை படிப்பதன் முடிவு என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. பிரளயம் ஆகிவிட்டது என்று காட்டுகின்றனர். கீதையில பகவத்கீதையில அதோடைய ஸ்ரீமத் பாகவதம் ஒரு இருக்கும், அதுல அப்படியே ஃபுல்லா அழிஞ்சிருச்சு, பிரளயம் ஆகிடுச்சுன்ட்டு காட்டுறாங்க. பாபா சொல்றாரு வெள்ளம் ஏற்படலாம், ஆனால் முழு உலகமும் அவ்வாறு ஆகாதுன்னு சொல்லி சொல்றாரு. முழு உலகமும் அழிஞ்சிடாது, கொஞ்சம் கொஞ்சம் அழியாம இருக்கும், தீவு மாதிரி. பாரதம் அழியாது, பாரதம் அழிவற்ற தூய்மையான கண்டம்ன்றாரு. அதிலும் கூட அபு அனைத்தையும் விட தூய்மையான தீர்த்தஸ்தானமாகும். பாரதத்திலேயே பாரதமே அழியாது, தூய்மையான கண்டம். அதுலயும் ரொம்ப அழிவற்ற தூய்மையான தீர்த்தஸ்தானம் அபுதான், மவுண்ட் அபுதான். அங்கே தந்தை எல்லாருக்கும் சப்ததி கொடுக்கிறார். தில்வாடா கோயில் எப்படி நல்ல நினைவிடமாக உள்ளது. இப்ப நம்மளுடைய நினைவார்த்தை தான் தில்வாடா கோயில். அது கட்டினது ஜெயினர்கள், ஆனா அவங்களுக்கே தெரியாது அது நம்மளுடைய நினைவு சின்னம். கண்ணை திறந்துட்டே யோகா பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க, மேல சொர்க்கத்தை காமிச்சிருப்பாங்க. எவ்வளவு அர்த்தம் நிறைந்ததாக உள்ளது. ஆனால் அதனை யார் கட்டினார்களோ அவர்களுக்கு கூட இது தெரியாது. ஆனாலும் நல்ல புத்திசாலிகளாக இருந்தார் அல்லவா. இதை கண்டிப்பா புத்திசாலியா தான் யாரும் கட்டியிருப்பாங்க. துவாபர யுகத்தில் கண்டிப்பாக நல்ல புத்திசாலிகளாக இருப்பார்கள். இப்ப கொஞ்சம் ஒரு 1000 வருஷம் முன்னாடி போனோம்னா துவாபர யுகம் இருந்திருக்கும்.
அந்த துவாபர யுகத்துல எல்லாருமே புத்திசாலியா இருந்திருப்பாங்கன்ற. அதனாலதானே இந்த மாதிரி கோயில் எல்லாம் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலுடைய நுணுக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் யாரு செஞ்சிருப்பாங்கன்னே அந்த அளவுக்கு நம்ம இந்த காலத்துல ஏதாவது ஒரு பாலம் கட்டினாலே இடிஞ்சு விழுந்துருது இந்த பேர வெள்ளத்துக்கு. ஆனா இந்த கோயில் எல்லாம் எப்படி கட்டியிருக்கிறாங்க, அவ்வளவு புத்திசாலிகளா இருந்திருப்பாங்க. கலியுகத்தில் அனைவரும் சம பிரதானமாக உள்ளனர். இப்ப வந்து நாங்க ஆத்மாவும் சம பிரதானம், மனுஷங்களும் பொய்யானவங்க, எல்லாத்தையும் பொய்யா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு வீடு கட்டினா கூட ஒரு மழையில இஞ்சி விழுந்துருது, அந்த மாதிரி கட்டுறாங்க. அதனால கலியுகத்துல எல்லாருமே சம பிரதானமாக இருக்கிறாங்கன்றாரு. அனைத்து கோயில்களையும் விட இது உயர்வானதுன்னு சொல்றாரு. அதாவது இந்த தில்வாடா கோயில் எல்லா கோயிலை விட உயர்வானது. இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், நாம் சைத்தன்யமானவர்கள், அது நம்முடைய ஜடமான நினைவு சின்னம் தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்ப சொல்றாரு, இங்க நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம தான் வந்து சைத்தன்யம், உயிரோட்டமானவங்க. உயிரா நம்ம தானே உயிர், இந்த உடல் வேற, நம்ம வேற, நம்ம உயிர் இல்லையா, நம்ம உயிரோட இருக்கிறோம். நம்மளுடைய நினைவு சின்னம், நம்மளுடைய நம்ம வாழ்ந்துட்டு போனதுக்கான அடையாளம் இந்த தில்வாடா கோயில். அது வந்து பொம்மை, ஆனா நம்ம உண்மையா அங்க இருக்கிறோம்ன்றாரு. அது வந்து ஜட சிலை, ஜடமான நினைவு சின்னம் தான் அதுன்னு சொல்லி சொல்ற. நம்மளுடைய நினைவு சின்னம் தான், உட்கார்ந்து நம்ம யோகா பண்றோம், அந்த நினைவு சின்னம் தான் அங்க தில்வாடா கோயில்ல இருக்குது. இன்னும் கொஞ்ச காலத்திற்கு இந்த கோயில்கள் முதலானவை இன்னும் உருவாகி கொண்டிருக்கும் சொல்லி சொல்றாரு. இன்னும் கொஞ்ச காலத்துக்கு பாருங்க, இது இந்த கோயில்கள் எல்லாம் உருவாயிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் பக்தி மார்க்கம் முடிஞ்சிடும், பிறகு உடைக்க வேண்டிய நேரம் வரும். அப்புறம் அவ்வளவுதான், எல்லாம் அழிஞ்சிரும்ன்றாரு. எல்லா கோயிலும் அழிஞ்சிரும், அனைத்து கோயில்கள் முதலானவை உடைந்து போயிடும் சொல்றாரு. கடைசியா விநாசத்துல 5 தத்துவங்களும் சீரும், அப்ப எல்லாமே கோயில் எல்லாமே அழிஞ்சிரும்ன்றாரு. மொத்தமாக மரணம் ஏற்படும், ஹோல்சேல் மரணம் ஏற்படும். யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது, யாருக்கும் ஈம சடங்கு யாராலும் செய்ய முடியாது. அந்த மாதிரி எல்லாரும் ஒட்டுமொத்தமா மரணம் வந்து முழு உலகத்திலயும் ஏற்படும். மிகப்பெரிய மகாபாரத சண்டை பாடப்பட்டுள்ளது அல்லவா. அதனாலதான் மகாபாரத போர்ன்ட்டு நம்ம படிச்சிருக்கோம்ல சாஸ்திரத்துல. அந்த யாதவ குலமே அழிஞ்சிரும். அப்புறம் கடைசியா பஞ்ச பாண்டவர்கள் தான் இருப்பாங்க. அவங்களும் மலை மேல போயிட்டு சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, இமயமலை மேல ஏறி சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னு காமிச்சிருப்பாங்க. அது இதுதான் கடைசியா எல்லாம் அந்த வெளிநாட்டவங்க தான் யாதவர்கள். அவங்க ஒருத்தவங்க குண்டு போட்டுட்டு அழிஞ்சிருவாங்க. இந்தியா மட்டும், பாரத கண்டம் மட்டும் மீண்டு இருக்கும், அதுல சொர்க்கம் வந்துடும். இதுதான் அவங்க அந்த மாதிரி கதையை எழுதிருக்காங்க. அதில் அனைவரும் முடிந்து போய்வார்கள் சொல்றாரு. தந்தை சங்கமயுகத்தில் தான் வருகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கடவுளே வந்துட்டாரு, சங்கமயுகத்தில் தான் வந்திருக்கிறார். தந்தைக்கு ரதம் தேவைப்படுது அல்லவா, கடவுளுக்கும் ஒரு உடம்பு தேவைப்படுது. அதனாலதான் ஆத்மா சரீரத்தில் வரும்போது அசைவு ஏற்படுகிறது. இப்ப அம்மா வயிற்றுல குழந்தை இருக்கும் போது கூட அந்த ஆத்மா எப்ப வந்து பிரவேசமாகுதோ 4 மாசத்துல அப்பதான் அசையுமே அந்த குழந்தை. அது வரைக்கும் ஒரு பிண்டம் மாதிரிதான் இருக்கும் 4 மாசம் வரைக்கும். 4 மாசத்துலதான் அந்த ஆத்மா வந்து இறங்கும் போதுதான் அந்த குழந்தை அசைய ஆரம்பிக்கும். அப்ப ஆத்மா தான் அசையுது. ஆத்மா சரீரத்துல இருந்து வெளியேறும் போது சரீரம் ஜடமாக்கிடுது. எப்ப அந்த உடலை செத்து போயிடுறாங்களோ அப்ப வந்து ஆத்மா உடலை விட்டு வெளில போகுது இல்லையா, அப்ப வெளில போகும்போது அந்த சரீரம் ஒன்றுக்கு உதவாம ஜடம் மாதிரி ஆயிடுது. ஆக இப்போது நீங்கள் வீட்டுக்கு செல்கிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்ப நம்ம எல்லாருமே பரிணாமத்துக்கு போறோம். நடிப்பு முடிஞ்சிச்சுன்னா, டிராமா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பரிணாமம் போயிடும். நீங்கள் லட்சுமி நாராயணனாக ஆக வேண்டும், எனவே அதற்கேற்ற குணம் தேவை அல்லவான்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம அந்த மாதிரி ஆகணும்னா அந்த மாதிரி நம்ம குணமும் இருக்கணும்ன்றாரு. குழந்தைகளாக நீங்கள் இந்த விளையாட்டையும் அறிவீர்கள். இந்த விளையாட்டு எவ்வளவு அதிசயமாக உருவாக்கப்பட்டது. இந்த விளையாட்டின் ரகசியத்தை தந்தை தான் வந்து புரிய வைக்கிறார். தந்தை ஞானம் நிறைந்தவர், விதயரூபமாக இருப்பவர் அல்லவா. தந்தை தான் வந்து முழு விருட்சத்தினுடைய ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். இதுல என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் சொல்றாரு. நீங்கள் இதில் எத்தனை பாகங்கள் நடித்தீர்கள் முதலானவையின் ஞானம் பாபா தான் வந்து சொல்றாரு. நம்ம எத்தனை 84 பிறவி எடுத்து வந்திருக்கிறோம். அரைக்கல்ப காலம் தெய்வீக ராஜ்யத்துல நம்ம இருந்தோம், அரைக்கல்பம் அசுர ராஜ்யம். நல்ல நல்ல குழந்தைகளின் பத்தியில் முழு ஞானமும் இருக்குது. தந்தை தனக்கு சமமாக ஆசிரியராக நம்மளை ஆக்குறார். ஆசிரியர்களும் வரிசை கிரமமாக தான் இருக்கிறாங்க. சிலரும் ஆசிரியராகி பிறகு கெட்டு போயிடுறாங்க. சிலர் அந்த ஞானத்தை சொல்லி மத்தவங்க சொல்றாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்றது இல்ல, கெட்டு போயிடுறாங்க. பலருக்கு கற்றுக் கொடுத்து விட்டு தான் இல்லாமல் போய்விடுகின்றனர். நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் கூட நிறைய பேர் ஞானத்தை கத்துக்கிட்டு ஞானத்தை மத்தவங்க சொல்லிட்டு கஷ்டம் அவங்க வந்து ஏதோ ஒரு விகாரத்துல மாட்டிக்கிறாங்க. அவங்களே இல்லாம பிகேவா இல்லாம போயிடுறாங்க. சிறிய சிறிய குழந்தைகளுக்கு விதவிதமான சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன. இங்கும் கூட ஞானத்தை சரியான முறையில் எடுக்காதவர்கள், நடத்தையை திருத்திக் கொள்ளாதவர்கள் பலருக்கு துக்கம் கொடுத்து நிமித்தமாக ஆகிவிடுகின்றனர் என்று தந்தை புரிய வைக்கிறார். சின்ன சின்ன குழந்தைகள்லாம் சில கோவப்படுங்க, சில டென்ஷன் ஆகுங்க. அந்த மாதிரி இங்க கூட ஞானத்தை சரியா எடுக்கலன்னா
நடத்தையை திருத்திக்க மாட்டாங்க, நிறைய பேருக்கு துக்கம் கொடுக்குறாங்கன்றார். இதுவும் கூட சாஸ்திரத்துல காட்டியிருக்கிறாங்க. அசுரர்கள் மறைந்து அமர்ந்திருந்து பிறகு வெளியே சென்று துரோகிகளாகி எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தனர்ன்ட்டு இவை அனைத்தும் நடக்கவே செய்கிறது. இந்த பார்க்கடலை கடையும் போது அந்த ஆழகால விஷயம் வந்து அது வந்து சிவன் குடிச்சிருவாரு. அப்புறம் அமிர்தம் வரும். அந்த அமிர்தத்தை அசுரர்களும் குடிச்சாங்க, தேவர்களும் குடிச்சாங்கன்னு காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரிதான் நம்ம வந்து இப்ப ஞானத்தை கடையும் போது நமக்கு வந்து விஷயம் வருது. ஃபர்ஸ்ட் அது பாபாட்ட நம்ம கொடுத்துடுறோம், நம்ம 5 விகாரத்தை. அதுக்கப்புறம் கடைசியா நம்ம தெய்வீக குணங்கள் வெளியே வரும். இதுல வந்து இந்த ஞானத்தை எடுக்கிறவங்க அசுரர்களும் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதனுடைய அடையாளம் தான் அந்த 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 பார்க்கடலை கடையிற கதை. வேந்தலும் வேந்த தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார் எனும் போது எவ்வளவு பேர் தடை ரூபங்களாக ஆகிறாங்க. இப்ப சிவன் யாகம் நடக்கும் போது கள்ள தூக்கி போட்டாங்க அசுரர்கள்னு சொல்லுவாங்க. அது இது மாதிரிதான் இப்ப பாபா எல்லாம் செய்யறாரு. இந்த நடுவுல சில பேர் வந்து இப்படிதான் தடை ரூபம் எல்லாம் ஆகிறாங்க. நீங்கள் சுகம் சாந்தியின் ஸ்தம்பமாக இப்ப இருக்கிறீங்க. நீங்கள் மிகவும் ராயலாக இருக்கிறீங்க. உங்களை போல் ராயலாக இந்த சமயம் வேற யாருமே கிடையாதுன்றார். எவ்வளவு ராயலா இருக்கிறீங்க நீங்க. கடவுளுடைய குழந்தைகள் நீங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் குழந்தைகள் என்பது எவ்வளவு இனிமையானவராகி நடக்க வேண்டும். கடவுள் வந்து அன்பே சிவம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அன்பு கடவுளுடைய குழந்தைகள், இனிமையானவர்களா நடக்கணும். யாருக்கும் துக்கம் கொடுக்கூடாது. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் நம்மளால துக்கம் ஏற்படக்கூடாது. இல்லாவிட்டால் அது இறுதி காலத்தில் நினைவு வரும். நம்ம செஞ்ச தவறு வந்து கடைசி நேரத்துல உடலை விடும்போது அந்த தப்புலாம் நமக்கு நினைவு வரும் சொல்றாரு. இப்ப சாதாரணமாகவே ஒரு அப்பா வந்து இருக்கிறாங்க, அவங்க புள்ள வந்து சரியா கவனிக்கல. இப்ப கடைசியா அவர் இறந்துட்ட பிறகு அவர் உடம்ப வந்து குளிப்பாட்டுறாரு. அப்ப அழுகுறாரு உட்காந்து, ஐயோ மூச்சு இருக்கும்போது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாமே, இப்படி விட்டுட்டோமேன்னு சொல்லி ஒரு வீடியோல அழுகுறாரு. அந்த மாதிரி நம்ம அது மாதிரி ஃபீல் பண்ணுவோம் கடைசியா, ஐயோ அங்க இருக்கும்போது நம்ம சரியா கவனிக்காமட்டோமே, இப்ப வந்து நம்ம இப்படி ஃபீல் பண்றோமேங்களா. நம்ம சாதாரணமாவே உயிரோட இருக்கும்போதே ஃபீல் பண்ணுவோம். பாபா சொல்றாரு, அந்த இறுதி நேரம் வரும்போது நம்ம செஞ்ச தவறெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி காட்சியா வந்து அது நினைவு வரும்ன்றாரு. பிறகு தண்டனைகள் அனுபவிக்க வேண்டி இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் என்ன தண்டனை தான், காட்சி காட்சியா காட்டி தண்டனை. இது எவ்வளவு ஒரு கொடுமை. இந்த ஆட்டம் பாம்பு போட்டவர், ஹிரோஷிமா நாகசாகில ஆட்டம் பாம்பு போட்டவரு, அது கண்டுபிடிச்சவரோ போட்டவரோ, அவரு சாகும்போது அவரு ரொம்ப நாள் ஒரு 6 மாசம் கிட்ட ஹாஸ்பிட்டல்ல இருந்தாராம். அவருக்கு ஒரே காட்சியா கிடைச்சுதான் இந்த குண்டு போட்டு சாகுறாங்கல்ல, எத்தனை உயிர்கள், எத்தனை பேர் துடிச்சாங்க. அந்த காட்சியெல்லாம் அவர் கண்ணு முன்னாடி ஓடுதான். அவரால் சாகவும் முடியலையா, உயிரோடையும் இருக்க முடியலையா. அந்த தண்டனை அப்படியே அவரால் தாங்க முடியலையா. ஐயோ ஐயோன்னு பதறினாராம். அந்த மாதிரிதான் தண்டனைகள் இருக்குமா. பாபா தண்டனை இப்படிதான் கொடுப்பாராம். மற்றவங்களுக்கு எப்படி தண்டனை கொடுப்பாருன்னா இந்த மாதிரிதான் கொடுப்பாராம். நமக்கு தெரியல, இன்னும் நல்லா தானே வாழறாங்க, இவ்வளவு அட்டகாசம் பண்றாங்க, ஜாலியா தான் இருக்கிறாங்க, நம்மதான் கஷ்டப்படுறோம். கெட்டது பண்றவங்களாம் ஜாலியா சுத்துறான், நல்லது நம்ம நல்லதே நினைக்கிறான், அவங்க எல்லாம் ஜாலியா இருக்கிறாங்க, நம்ம கஷ்டப்படுறோம்னு நம்ம கடவுளை திட்டுறோம். ஆனா பாபா வந்து யாரையும் சும்மா விடல. அவர் தர்மராஜ் இல்ல. கடைசி நேரத்துல காட்சியா காமிச்சு என்ன செஞ்சோமோ அதை காமிச்சியே போட்டு இது பண்ணிட்டு வரப்போது. அதை பார்க்கவே முடியாது, அவ்வளவு கொடூரமா இருக்குமா அந்த காட்சியை பார்க்குது. இப்போது வீடு திரும்ப வேண்டும் என்று தந்தை சொல்றார். பாபா சொல்றார், குழந்தைகளே இதெல்லாம் நம்ம விட்டுருங்க, நம்ம வந்து இப்ப மாறிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம செஞ்ச தவறுக்கு திரும்பி பாபா நினைச்சு பாவத்தை அழிச்சு இப்ப நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. சூட்சும வதனத்தில் குழந்தைகளுக்கு பிரம்மாவின் காட்சி தெரியும். நம்ம இப்ப நமக்கு காட்சியெல்லாம் நமக்கு நல்ல காட்சி தான் கிடைக்கும். ஏன்னா நமக்கு வந்து நம்ம சொர்க்கத்தை நோக்கி போகிறதுனால நமக்கு சொர்க்கத்தினுடைய காட்சிகள், சூட்சும வதனத்தினுடைய பிரம்மாவின் காட்சி தான் நமக்கு தெரியும். ஆகையால் நீங்களும் கூட சூட்சும வதனவாசியாக ஆகுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நீங்க சூட்சும வதனவாசியா ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு காட்சி எல்லாம் கிடைக்கும்ன்றாரு. நீங்க அப்படியே நீங்க இப்ப சூட்சும லோகத்துல இருக்கிறதா நினைச்சுக்கோங்க, அங்க பாபா கூட விளையாடுறதா நினைச்சுக்கோங்க, அவரு கூடயே வாழறதா இப்பொழுதே பிராக்டிஸ் பண்ணுங்க. அதனாலதான் பாபா அடிக்கடி அவ்யக்த பரிஸ்தா வாயிடுங்கன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி இருங்க. உடம்புல இருந்தாலும் நான் பரிஸ்தா, ஒண்ணு மேல வந்து போயிடுங்க சூட்சும லோகத்துக்கு, இல்லைன்னா கீழே பாபா கூட்டாந்துருங்க, கீழே சூட்சும லோகமா ஆக்கிருங்க. நான் பாபா கூட இருக்கிறேன், பாபா என் கூட இருக்கிறாரு, நாங்க விளையாடிட்டு இருக்கிறோம், இப்படியே இருங்கன்றாரு. அப்பதான் உங்களுக்கு காட்சி எல்லாம் கிடைக்கும். அசைவுகளின் பயிற்சி செய்ய வேண்டும்ன்றாரு. இப்ப மூவியோட பயிற்சி இப்ப நீங்க செய்யணும். நான் பரிஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த நினைவுலயே அந்த பயிற்சி செய்யணும்ன்றாரு. மிகவும் குறைவாக பேச வேண்டும். பாபா சொல்றாரு, அதிகமா பேசாதீங்க, பேசணும் ஞானத்தை பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்க. மிகவும் குறைவா பேசுங்க, இனிமையாக பேச வேண்டும். இப்படி முயற்சி செய்து நீங்கள் சாந்தி ஸ்தம்பமாக ஆகிடுவீங்க. இந்த மாதிரி நீங்க பயிற்சி பண்ணி கொஞ்சமா பேசுறது, இனிமையா பேசுறது, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது, இப்படியே இருந்து நீங்க என்னவாயிடுவீங்கன்னா சாந்தி ஸ்தம்பமா ஆயிடுவீங்க.
உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் தந்தை ஆவார். நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு கற்றுத்தரணுன்றாரு. கடவுள் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, நம்ம போய் மத்தவங்க சொல்லி கொடுக்கணும். பக்தி மார்க்கம் பேசும் மார்க்கமாகும். பக்தியில ஒரே சவுண்டு தான். ஏதாவது ஒரு திருவிழான்னா பாருங்க, அப்படியே கொளுத்தும், அப்படியே காது கிழியும். அந்த மாதிரி அது பேசும் மார்க்கம். இப்போது நீங்கள் அமைதியானவர்களாக ஆக வேண்டும் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம சைலன்ஸ், ரொம்ப அதிகம் பேசக்கூடாது, சவுண்டாவும் கத்தக்கூடாது, அமைதியில போயிருங்கன்றாரு. அப்பதான் சக்தி சம்பமா சாந்தி ஸ்தம்பமா நீங்க ஆயிடுவீங்கன்றாரு. நல்லது. இனிமையான தேடி கண்டிருக்க செல்ல கொஞ்சலுக்கு தாயின் தந்தையான பாக்தோட நன்மதிகளும் பாலிக்கும் ஆன்மீக கொஞ்சலுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக கொஞ்சல் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மிகவும் ராயல்ட்டியுடன் இனிமையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். சாந்தி மற்றும் சுகத்தின் ஸ்தம்பமாக ஆவதற்காக மிகவும் குறைவாக இனிமையாக பேச வேண்டும். அசைவுகளின் பயிற்சி செய்யணும். இப்பவே பரிசா மாதிரி அப்படியே அசைவுகளின் பயிற்சி செய்யணும். அதாவது எல்லாமே சைகை மூலமா புரிஞ்சுக்கணும். சைகையாலே பேசுறது, சைகையாலே ரொம்ப பேசக்கூடாது. அந்த மாதிரி இப்பவே பயிற்சி பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே அப்படி ஆக போகுது. இப்ப நம்ம சூட்சும வதனத்துக்கு போக போறோம் எல்லாரும். அங்க போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பரணாம போயிடும். அதனால இப்ப ரொம்ப பேசாதீங்கன்றாரு. அதிகம் பேசக்கூடியவர்களாக ஆகக்கூடாது. டாக்கிய ஆகாதீங்கன்றது. டாக்கிய ஆகாதீங்க, அதிகம் பேசக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், தனது நடத்தையை தெய்வீகமானதாக ஆக்க வேண்டும். தொட்டால் சுருங்கி செடி போல ஆகக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் கோச்சு கூடாது. தெய்வீகமா இருக்கணும்ன்றாரு. யுத்தத்திற்கு முன்பாக கர்மாதி நிலை அடைய வேண்டும். இப்ப நம்ம போர் வர்றதுக்கு முன்னாடியே, 3ஆம் உலக போர் வரப்போகுது, விநாசம், அது வர்றதுக்கு முன்னாடியே கர்மங்களை வென்ற நிலை அடைஞ்சிருங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும்ன்றாரு. ஏன்னா அந்த நிலையை நம்ம பாக்குறதுக்குலாம் அதிக சக்தி வேணும். உலகமே அழியும். அந்த டைம்ல நம்ம எப்படி இருக்கணும்? சக்திசாலியா இருக்கணும். பயந்தாங்கோழி மாதிரி இருந்தானா ரொம்ப கஷ்டம். அதனால இப்பவே நீங்க கர்மங்களை வென்ற நிலை அடைஞ்சு சக்திசாலியா மாறிடுங்கன்றாரு. விகாரமற்றவராகி பிறரையும் விகாரமற்றவராக ஆக்க வேண்டும். நம்மளும் அந்த 5 விகாரத்துல இருந்து வெளியே வந்து மத்தவங்களையும் 5 விகாரத்துல இருந்து வெளியே வர வைக்கணும். நம்ம விகாரத்துல போயிட்டு ஞானத்தை போய் மத்தவங்க சொல்றது பெரிய தப்பு. அதனால நம்ம கோவப்படக்கூடாது. நம்ம எதையுமே, நம்ம கிட்ட அந்த 5 விகாரமே இருக்கக்கூடாது. அகங்காரமா நம்ம பேசக்கூடாது. நம்ம ஈகோவா இருந்துகிட்ட மத்தவங்கள போயிட்டு நம்ம பேசுறது எல்லாமே தப்பு. நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறம் மத்தவங்க போய் புரிய வைங்கன்றாரு. வரதானம், தூய்மையான அன்பின் பாலனையின் மூலம் அனைவரையும் அன்பு என்ற பெயரினால் கட்டக்கூடிய மாஸ்டர் அன்பு கடல் ஆகுகிறார். தூய்மையான அன்பு, பரிசுத்தமான அன்பின் பாலனை மூலமா எல்லாரையும் அன்பு என்ற பெயர்ல கட்டுங்கன்ற. அப்பதான் வருவாங்க எல்லாரும். அன்பு என்ற பெயர்ல கட்டக்கூடிய மாஸ்டர் அன்பு கடல் ஆகுகிறார். இப்ப சிவன்னாலே அப்படியே உயிரை விட்டுருது உலகமே. பக்தியில கூட அப்படிதான். ஏன்னா அவர் அவ்வளவு அன்பு, அன்பே சிவம், அன்பு கடல். அவருடைய குழந்தைகள் நம்ம யாரு? மாஸ்டர் அன்பு கடல். மாஸ்டர் அன்பு கடல் ஆகுதான்ற வரதான கொடுக்குறாரு. அந்த மாதிரி அன்பு, உண்மையான பாசம் வைங்க, உண்மையான அன்பு காட்டுங்க, பிரதிபலன் பார்க்காத அன்பு வைங்க. அந்த பாலனையின் மூலம் எல்லாரும் உங்க கிட்டக வந்துருவாங்கன்ற. அனைவரையும் அன்பு என்ற பெயர்னால கட்டுங்க, எல்லாரும் உங்ககிட்ட ஓடியாரணும். எப்போது அன்பு கடல் மற்றும் அன்பு நதிகளின் சந்திப்பு ஏற்படுகிறதோ நதியும் தந்தைக்கு சமமாக மாஸ்டர் அன்பு கடலாக ஆகிவிடுகிறது. எப்ப நம்மளும் பாபாவும் சந்திக்கிறோமோ, கடலும் நதியும் சந்திக்குதோ, அப்ப மேலா நடைபெறுது. அதனால கும்பமேளான்னு சொல்லுவாங்க. இப்ப பாபாவும் நம்மளும் சந்திக்கிறோம். நம்ம நதி, பாபா கடல், 2 பேரும் சந்திக்கும் போது நம்ம என்னவாயிரோம்னா நம்ம மாஸ்டர் அன்பு கடலா ஆகிறோன்றாரு. ஆகையால் உலக ஆத்மாக்கள் அன்பின் அனுபவத்தினால் தானாகவே நெருக்கத்தில் வருகிறாங்க. அதனாலதான் நம்ம கிட்ட எல்லாரும் ஓடி வராங்க. உலக ஆத்மாக்கள் அந்த அன்பு நம்ம கிட்ட அவங்களுக்கு கிடைக்குது. அதனாலதான் ஒண்ணு சேருது. இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம்னா அவங்க அவங்கள நமக்கு பிடிக்கலன்னா நம்மளால போகவே முடியாது. அந்த வைப்ரேஷன் நம்மளால போகவே முடியாது. பிடிக்குதுனாதான் நம்ம வந்து அந்த அன்பினுடைய வைப்ரேஷன் தான் நம்மள அங்க போக வைக்குமே. நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா கூட நம்மளுடைய அன்பு அவங்களுக்கு வைப்ரேஷன் இருக்கிறதுனாலதான் நம்ம வீட்டுக்கு வர முடியுமே யாரா இருந்தாலும். அதனால இந்த அன்பின் மூலமா எல்லாரையும் கட்டி போடுங்கன்றாரு. அன்பின் அனுபவத்தினால தானாகவே நெருக்கத்தில் வருகின்றன. தூய அன்பு அல்லது ஈஸ்வரிய குடும்பத்தில் பாலனை காந்தம் போன்று தானாகவே ஒவ்வொருவரையும் நெருக்கத்தில் கொண்டு வருகிறதுன்னு சொல்றாரு. இப்ப தூய்மையான இந்த அன்பு இருக்கு இல்லையா, எந்த ஒரு பிரதிபலன் பாராத இந்த அன்பு இந்த ஈஸ்வரிய குடும்பத்தில் பாலனை வந்து காந்த மாதிரி, மேக்னெட் மாதிரி வேலை செய்கின்றாரு. எல்லாரையும் கிட்டக கூட்டு வருதுன்றாரு. இந்த ஈஸ்வரிய அன்பு அனைவரையும் சகயோகிகளாக ஆக்கி முன்னேறுவதற்கான கயிற்றில் கட்டியிருக்கிறது. இப்ப இந்த அன்பு இருக்குல்ல, அந்த அன்பின் காரணத்தினால்தான் எல்லாரும் ஒத்துழைப்பு நமக்கு கொடுப்பாங்கன்றாரு. கடைசியா பிகே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சகயோகிகளாக ஆக்கி நம்மளை முன்னேற்றுவதற்கான கயிறுல நம்மளை கட்டிடுதுன்னு சொல்றாரு. அதனால மாஸ்டர் அன்பு கடலா ஆகுன்றதான் சொல்றாரு. ஸ்லோகன்,
சங்கல்பம், வார்த்தை, நேரம், குணம் மற்றும் சக்திகளின் பொக்கிஷங்களை சேமித்தீர்கள் எனில் அதன் சகயோகம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். இப்ப நம்ம எண்ணம், நம்மளோட வார்த்தை, இந்த நேரம், இந்த குணம், நம்மளுடைய குணங்கள் மற்றும் சக்திகள், இந்த பொக்கிஷங்களை நம்ம இப்ப சேமிக்க சொல்றாரு. ஏன்னா நம்ம இந்த வேஸ்டான டைமை வேஸ்ட் பண்ணி, எண்ணத்தை வேஸ்ட் பண்ணி, இந்த வேஸ்ட் எல்லாம் பேசுறோம் பாருங்க, வார்த்தையெல்லாம் வேஸ்டா பேசுறது, இந்த வேஸ்ட்னால என்ன ஆயிடுதுன்னா நம்ம இந்த பொக்கிஷன் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுதுன்றது. அதனால இது எல்லாத்தையும் நம்ம ஞானத்தை பேசுறது, ஞானத்தை நினைக்கிறது, பாபா பத்தி பேசுறது, டைம் உயர்ந்ததா யூஸ் பண்றது, நல்ல குணங்களை யூஸ் பண்றது, அன்பா பழகிறது, அன்பா பேசுறது, அஷ்ட சக்திகளையும் வாழ்க்கையில கொண்டு வர்றது, பொறுத்துக்கிறது, ஏற்றுக்கிறது, இந்த மாதிரி சக்திகளை உபயோகப்படுத்துறது, இது எல்லாத்தையும் நீங்க சேமிச்சீங்கன்னா அதன் சகயோகம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குன்றாரு. நீங்க கொடுத்தீங்கன்னா அது கிடைக்கும்ன்றாரு. நீங்க எவ்வளவு சேமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதோடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். டைம் கூட உங்களுக்கு ஒத்துழைக்கும்ன்றாரு, நேரம் கூட உங்களுக்கு ஒத்துழைக்கும், உங்களுக்கு இயற்கையும் ஒத்துழைக்கும், எல்லாமே ஒத்துழைக்கும். நீங்க எந்த அளவுக்கு சேமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே சக்திகள், குணங்கள், நேரம், வார்த்தை எல்லாமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.